பங்குனி உத்திரம் தினத்தில் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக இந்த விரதத்தை கடைபிடித்து குலதெய்வத்தை வழிபட்டால் கோடி நன்மைகளை பெற முடியும். தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை திருவிழாக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்கிறதோ அதேபோல் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரும் கடைசி நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் பங்குனி உத்திரம் திருவிழாவும் சிறப்பு பெற்றதாகும். அந்த பங்குனி உத்திரம் தினத்தன்று பலரும் தங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவர். குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசிப்பர். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே விரதம் மேற்கொண்டு வழிபாடு நடத்துவர். பங்குனி உத்திரம் தினத்தில் மேற்கொள்ளும் வழிபாடு குலதெய்வத்தில் அருளை பெற உதவும் என சொல்லப்படுகிறது. சஷ்டி, வைகாசி விசாகம், சித்ரா பௌர்ணமி, தைப்பூசம் போன்ற பல திருவிழாக்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்பட்டாலும் பங்குனி உத்திரம் என்பது வருட கடைசி திருவிழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழா. இந்த நாளில் முழு மனதோடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி செழிப்பாக வாழ முருகப்பெருமான் வழிகாட்டுவார் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. மேலும் இந்த நாள் முருகப்பெருமான் மட்டுமின்றி குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள். இந்த நாளில் குடும்பத்தினர் எங்கிருந்தாலும் ஒன்று கூடி தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபடுவது வழக்கம். இவ்வாறு சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திரமானது இந்த ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 மணிக்கு முடிவடைகிறது. இதன் இன்னொரு சிறப்பம்சம் என்றால் இந்த நாளில்தான் பரமசிவன், பார்வதி, ஸ்ரீராமர், ஸ்ரீ சீதா, ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ தெய்வானை ஆகிய கடவுள்கள் திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த நாளானது திருமண வைபோகத்திற்கு உகந்த நாள். இந்த வருடம் பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை வருவதால் வியாழக்கிழமை அன்றே வீடு, வாசல், பூஜை அறை ஆகியவற்றை சுத்தம் செய்து மறுநாள் காலை 9 மணி முதல் 10:20க்குள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அல்லது மாலை 6 மணி தொடங்கி 8 மணிக்குள் வழிபாடு செய்யலாம். பால், தயிர், மோர், சாதம் ஏதாவது ஒருவேளை உண்டு விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் சரவணபவ, கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். இந்த விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் காலை 9 மணி பூஜையோடு தொடங்கி மாலை 6 மணி அளவில் முருகப்பெருமானுக்கு பொங்கல் வைத்து விரதம் முடித்துக் கொள்ளலாம். இவ்வாறு பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம், திருமண யோகம், செல்வ செழிப்பாக வாழ்க்கை இருக்கும் என்று கூறப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள்தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர நாளில் திருமணம் வரம் வேண்டுவோர், வேலை கிடைக்காதவர்களும் விரதமிருந்து வழிபாடு செய்தால் நினைத்தது நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த சுப தினத்திற்கு முன்னதாகவே வீட்டை சுத்தப்படுத்தி பங்குனி உத்திரம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி பூஜையும் செய்யலாம். பங்குனி உத்திர நாளில் விரதமிருந்து பூஜை செய்து ஸ்ரீ சிவபெருமானையும் முருகப்பெருமானை வழிபட்டால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவை நீங்கி வாழ்வில் நல்ல நேர்மறையான மாற்றங்கள் கிடைக்கும் என்று ஆன்மீக மெய் அன்பர்கள் பலரும் தெரிவிக்கின்றனர். ஆக இவ்வளவு சிறப்பு நிறைந்த, அற்புதம் நிறைந்த பங்குனி உத்திர நன்னாளில் ஸ்ரீ முருகப்பெருமானையும் ஸ்ரீ சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி அனைவருடைய வாழ்விலும் நன்மைகள் அதிகரிக்கட்டும், வீட்டில் புத்தொளி பிறக்கட்டும், சுபமங்கள யோகம் உண்டாக்கட்டும், அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.